அனைவருக்கும் வணக்கம். மேல்நிலை கல்வி முதலாம் ஆண்டு பொருளியல் பிரிவு மாணவர்கள் இன்றைய சூழ்நிலையில கிராமங்களின் நிலையையும் கிராம பொருளாதார அமைப்பையும் பற்றியும் தெரிந்து வைத்திருத்தல் மிக மிக அவசியமாகும். அத்தியாயம் 10 ஊரக பொருளாதாரம் இந்த வகையான அம்சங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறது. ஊரக பகுதிங்கிறது என்னன்னா, நகரங்கள் மற்றும் மாநகரங்களுக்கு வெளியே அமைந்துள்ள பகுதியை தான் ஊரக பகுதின்னு சொல்றாங்க. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அழகாக அமைவது எது அப்படின்னா வருவாய் கிராமம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊரக பகுதியில் பல பிரச்சனைகள் இருக்குது. அவை வேளாண்மையில பின்தங்கிய நிலையா இருக்குது, குறைந்த வருமானம் இருக்கு, குறைந்த வேலைவாய்ப்பு இருக்குது, வறுமையா இருக்குது, குறைந்த உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்குது, குறைவான எழுத்தறிவு சதவீதம் இருக்குது, குறைவான தொழிலாளர் உற்பத்தி திறன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த ஊரக பொருளாதாரத்துல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 120 கோடியா உள்ள மொத்த மக்கள் தொகையில 68.84% மக்கள் எங்கன்னா ஊரகத்துல வசிக்கிறாங்க. சோ ஊரக பொருளாதாரத்தை முழுமையா நாம தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புபடி பாத்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 6,40,867 கிராமங்கள் இருக்கிறது. அப்ப மகாத்மா காந்தி இதையே என்ன வலியுறுத்தி சொல்றாருன்னா, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது. ஸோ கிராமங்கள் தான் இந்தியாவுடைய முக்கிய பொருளாதார ஆதாயம். அதனால அத்தகைய கிராமங்களை பத்தி நாம என்ன செய்ய போறோம், இந்த பாடத்துல ஊரக பொருளாதாரம் என்ற தலைப்புல பார்க்க போகிறோம். வழக்கமா ஒவ்வொரு அத்தியாயம் பாக்குறப்ப அந்த பாடத்தோட கற்றல் நோக்கம் என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஊரக பொருளாதாரம் படிக்க போறதுலயும் கற்றல் நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, முதல் பாயிண்ட் என்னன்னா, ஊரக பொருளாதாரத்தின் அம்சங்கள் மற்றும் ஊரக பகுதிகள் வளர்ச்சியுற செய்ய வேண்டியதின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்றாங்க. இரண்டாவதாக ஊரக பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர மற்றும் அவற்றை களைய மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் அறிந்து கொள்ள முடியும். ஊரக பொருளாதாரம் என்றால் என்ன, இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஊரக பொருளாதாரங்கிறது பொருளாதார கொள்கைகளை பயன்படுத்தி ஊரக பகுதிகளை வளர்ச்சியடைய செய்வதை குறிக்கிறது. பொதுவா ஊரக பொருளாதாரங்கிறது கிராமங்களையும், ஊரக சமுதாயம் என்பது கிராமங்களில் வாழக்கூடிய மக்களையும் குறிக்கும். ஸோ ஊரக பொருளாதாரம்னா மொத்த கிராமங்கள், அந்த சமுதாயம்னா அந்த கிராமங்களில் வாழக்கூடிய மக்களை குறிக்கும். ஊரக பொருளாதாரத்தின் இயல்புகள் கிட்டத்தட்ட ஒரு 12 பாயிண்ட் இருக்குது. என்னன்னா, ஊரகம் ஒரு நிறுவனம். அதாவது கிராமம் என்பது முதன்மை நிறுவனமாக செயல்பட்டு ஊரக சமுதாயத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வது. அதனால கிராமம், ஊரகம் ஒரு நிறுவனம். அடுத்து வேளாண்மை சார்ந்து இருக்குது. ஸோ வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த செயல்களையே ஊரகங்களின் முக்கிய தொழிலாக குறிப்பிடுகிறார்கள். அடுத்து ஊரக மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, ரொம்ப எளிமையானது. அதே மாதிரி உற்பத்தி முறைகளிலும் சமூக அமைப்புகளிலும் பின்தங்கிய நிலையிலேயே இன்னும் இருக்கிறாங்க. அடுத்ததா மக்கள் தொகை அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறது கிராம பகுதிகளில், ஊரக பகுதிகளில். அடுத்து வேலைவாய்ப்பு பொறுத்தளவுல பருவகால மற்றும் குறை வேலை உடைமை ஆகியன கிராமப்புறங்களில் நிலவுகிறது. வறுமை வறுமை என்பது 2011-12வது மதிப்பீட்டின்படி ஊரக பகுதியில் சுமார் 22 கோடி மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டிற்கு கீழும் வசிக்கின்றனர் என்கிறது ஒரு குறிப்பு. அடுத்து கடன் சுமையை பத்தி பார்க்கறப்போ, ஒரு இந்திய இளைஞன்னா கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்திக்கக்கூடிய கடனையே விட்டு செல்கிறான் அப்படிங்கிறது சர் மால்கம் டார்லிங் அப்படிங்கிறவர் 1925லயே சொல்லி வச்சிருக்கிறாரு. அடுத்து ஊரக வருமானத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் தொழிலாளர்கள் குறை வேலையுடையவர்களாக இருப்பதால் வருமானத்தை பெருக்குவதற்கான குறைவு. அடுத்து சார்ந்திருத்தல். இது என்னன்னா, நகரத்து குடும்ப நகர்களின் வருவாயை சார்ந்துள்ளனர். அப்போ ஒருத்தர் கிராமத்துல நகரத்துக்கு போயிட்டாருன்னா அவருடைய வருமானத்தை சார்ந்துதான் இங்க இருக்கிறாங்க. அடுத்து இரட்டைத்தன்மை அப்படின்னா, ஏழை மற்றும் பணக்காரர், திறமை மிக்கவர் மற்றும் திறமையற்றவர் போன்ற முரண்பாடான சூழல்கள் ஊரக பகுதியில இருக்கு அப்படின்றாங்க. ஏற்றத்தாழ்வை பொறுத்தளவுல சமூக பொருளாதார அரசியல் மற்றும் வரலாற்று காரணங்களால் ஏற்றத்தாழ்வு நிலவுகின்றாங்க. அடுத்து குடிபெயர்ச்சி. ஊரக மக்கள் தமது வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்ய வேலை தேடி கிராமத்திலிருந்து நகர்ப்புறத்துக்கு நகரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படுகிறார்கள். ஸோ இதெல்லாம் கிராமப்புறத்தோட இயல்புகளாக இருக்கிறது. ஊரக பொருளாதார மேம்பாடை பத்தி பார்க்கலாம். இதுல ஊரக வளர்ச்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஊரக பகுதிகள், ஊரக மக்கள், ஊரக வாழ்க்கை ஆகியவற்றை மேம்படுத்தக்கூட முறையைத்தான் ஊரக வளர்ச்சி அல்லது ஊர்ப்புற வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியத்துவம் என்னன்னா,
பெரும்பாலான மக்கள் வந்து கிராமத்துல தான் வசிக்கிறாங்க. ஊரக பகுதியோட முன்னேற்றம் இன்றி நாட்டுல முன்னேற்றமே அமையாது என்று சொல்லலாம். அடுத்து நகர்ப்புறத்திற்கு தேவையான குடிநீர், பால், உணவு மற்றும் கச்சா பொருட்கள் இது எல்லாமே கிராமத்தில் தான் என்ன செய்யறாங்க, வழங்கப்படுகிறது. அடுத்து கிராமங்களை முன்னேற்றுவதன் மூலம் வேலைவாய்ப்பு தேடி திறமைசாலிகள் இடம்பெயர்கிறார்கள் மற்றும் குடிபெயர்ச்சி ஆகியவற்றை என்ன செய்யலாம், தடுக்கலாம். அப்போ ஊரக மேம்பாட்டிற்கு முக்கியத்துவமா நிறைய ஊரகத்துல வளர்ச்சியை உருவாக்க வேண்டும். இங்க ஒரு படம் வடிவில் உங்களுக்கு வந்து ஊரக பொருளாதார பிரச்சனைகள் கொடுக்குறாங்க. இதுல என்னன்னா வந்து மக்கள் தொடர்புடைய பிரச்சனைகள். இதுல என்னெல்லாம் வரும்னா எழுத்தறிவின்மை, போதிய தொழில்நுட்ப அறிவின்மை, நம்பிக்கை குறைவு, இதெல்லாம் வந்து என்னது மக்கள் தொடர்புடைய பிரச்சனைகளா இருக்குது. அடுத்து வேளாண்மை சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை போதுமான உள்ளீடுகள் வந்து கிடைக்காம இருக்கலாம், அல்லது அங்காடிப்படுத்தக்கூடிய வசதிகள் வந்து குறைவா இருக்கலாம், நிலங்கள் துண்டாடப்பட்டு சிறிதாக இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து வேளாண்மை சார்ந்த பிரச்சனை இருக்கு. உள்கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை நீர், மின்சாரம், போக்குவரத்து, கல்வி நிறுவனங்கள் போன்ற வசதிகள்லாம் போதுமானதாக இருப்பதில்லை. அடுத்து வந்து பொருளாதார சார்ந்த பிரச்சனை பொறுத்தவரை நலிவடைந்த ஊரக தொழிற்சாலைகள், குறைவான வருமானம், கடன் சுமை, ஸோ இதெல்லாம் பொருளாதார பிரச்சனைகளா இருக்குது. சமூக மற்றும் கலாச்சாரத்தை பிரச்சனைகளை பொறுத்தவரைனா சாதி சார்ந்த சூழல்கள் ஊரக பகுதியில் உச்சத்தில் உள்ளது என்று குறிப்பிடலாம். அப்புறம் மேலும் வறுமை, ஊட்டச்சத்து குறைவு, கல்வி அறிவின்மை, குழந்தை திருமணம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளா இருக்குது. அடுத்து தலைமை சார்ந்த பிரச்சனையை பொறுத்தளவு என்னன்னா தகுதியற்ற செயல்படாத நபர்கள் தலைமை பொறுப்பை வகிப்பது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா எல்லாத்துக்குமே இருக்குது. அடுத்து நிர்வாகம் சார்ந்த பிரச்சனையை பொறுத்தல அரசியல் தலையீடு, ஊக்கமின்மை, ஆர்வமின்மை, குறைந்தபட்ச கூலி, வரவு செலவுகளை சரிவர முறையாக பயன்படுத்தப்படாமை, இதெல்லாம் வந்து நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கிறது. ஊரக வறுமை, இதை வந்து ஊரக ஏழ்மை மற்றும் வறுமை கோடுன்னு தனியா நம்ம பார்க்கலாம். ஊரக ஏழ்மை பொறுத்தல கிராமங்கள்ல காணப்படக்கூடிய வறுமையை தான் ஊரக வறுமை என்று குறிப்பிடுகிறார்கள். இந்தியாவில் வந்து வறுமைங்கிறது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான வருமானத்தை ஈட்ட முடியாத ஒரு நிலையாகும். அதாவது அடிப்படை தேவை உணவு, உடை, உறைவிடம் சொல்றோம் இல்லையா, அது கூட அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஈட்டக்கூடிய வருமானம் கிடைக்கிறது இல்லை. அடுத்து வறுமை கோடுங்கிற பொறுத்தல மக்களின் வருமானம் அல்லது நுகர்வு நிலையை பொறுத்து வறுமை கோட்டிற்கு மேல் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என அனுமானிக்கக்கூடிய ஒரு கோடு தான் வறுமை கோடு என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஊரக வறுமைக்கு என்னெல்லாம் காரணம்? நிலங்கள் வந்து சரியாக பிரிக்கப்படாம இருக்கலாம், பண்ணை சார்ந்த தொழில்கள் வேலை வாய்ப்பின்மையா இருக்கலாம், பொதுத்துறைகள்ல முதலீடுமே இல்லாம இருக்குது, பணவீக்கத்தினாலையும் ஊரக வறுமை வருது, குறைந்த உற்பத்தி திறனுடைய காரணம். அடுத்து வந்து வளர்ச்சியில நன்மைகளில் உள்ள சமனற்ற நிலை, வளர்ச்சியிலே நன்மை இல்ல சமனற்ற நிலை இருக்குது, குறைந்த பொருளாதார வளர்ச்சி நிலை இருக்குது. அடுத்து பெரிய தொழிற்சாலைகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஊரக தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் இல்லை. அப்புறம் சமூக குறைபாடுகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஊரக வறுமைக்கான காரணங்கள் ஆகும். நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்கள்லயும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வந்து செயல்படுத்தி இருக்கிறாங்க. அதுல ஒரு சிலது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை பார்த்தோம்னா 1975 வந்து 20 அம்ச திட்டம் கொண்டு வந்தாங்க. 76 ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் வந்து IRDP அப்படின்னு சொல்றாங்க, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். 1979 ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி, ட்ரைசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1977 வேலைக்கு உணவு திட்டம். அடுத்து 1980 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். 83 ஊரக நிலமற்றொரு வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். 1989 ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம். 2006 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். 2010 பிரதான் மந்திரி ஆகாஷ் கிராம் சதக் யோஜனா. 2005 பாரத் நிர்மான் யோஜனா. 1985-86 இந்திரா ஆவாஸ் யோஜனா. 2005 ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம். 2009 ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. 2005 தேசிய ஊரக நலத்திட்டம் வந்திருக்கு. 2011 தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். 2013 தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். சோ இதெல்லாம் ஊரக வறுமையை நீக்குவதற்காக, போக்குவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள். ஊரக வேலையின்மை, இந்த வேலையின்மைங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஊதிய விகிதத்துல தனிநபர் ஒருவர் வேலை செய்ய விருப்பப்பட்டும் வேலை கிடைக்கப்பெறாத நிலை. ஒருத்தர் வேலை செய்ய விருப்பப்படுறாரு, ஆனா அவருக்கு வேலை கிடைக்கல, இதுதான் என்ன சொல்றாங்க, வேலையின்மை அப்படிங்கிறாங்க. சோ ஊரக வேலையின்மையில வகைகள் இருக்கு. வெளிப்படையான வேலையின்மை, மறைமுக அல்லது குறை வேலையின்மை, பருவகால வேலையின்மை. இந்த ஊரக வேலையின்மைக்கு என்ன சார் காரணம்? முதல் என்னன்னா திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் இங்க இல்ல. அடுத்து வேளாண்மை வந்து என்னன்னா கிட்டத்தட்ட பருவ காலத்தை சார்ந்தது. நிறைய மழை பெஞ்சதுன்னா
பயிர் வளர்ச்சி நிறைய இருக்கும், வேலை வாய்ப்பு இருக்கும். மழை இல்லைன்னா வேலை இல்லை. துணை தொழில்கள் இதற்கு இல்லை. ஸோ வேளாண்மை வந்து என்னன்னா இயந்திரமயமாக்கப்படுறதுனால அங்க வேலைக்கு ஆட்கள் தேவைப்படவில்லை. மூலதன செறிவு, தொழில்நுட்பம் இதுவும் ஒரு காரணம் சொல்றாங்க. அடுத்து கல்வி முறையில் உள்ள குறைபாடுகளும் ஊரக வேலையின்மைக்கான காரணங்களாக அமைகிறது. இந்த ஊரக வேலையின்மை எப்படிலாம் நீக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஊரக வேலை திட்டம், சாலை வசதி, வடிகால்கள், கால்வாய்கள் தோண்டும் பணிகள், இதெல்லாம் வந்து ஊரக சமுதாய ஆக்க பணிகள். இதெல்லாம் செஞ்சாலே, இதெல்லாம் பராமரிச்சாலே கொஞ்சம் வேலை வாய்ப்பு திட்டம் உருவாக்கி கொடுக்கலாம். அடுத்து ஊரக தொழில் மயமாக்கல். ஸோ வேலை வாய்ப்பினை உருவாக்க ஊரக பகுதிகளில் புதிய தொழிற்சாலைகளை அமைச்சோம்னா அங்க வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தலாம். தொழில்நுட்ப கல்வி, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்புகளை உருவாக்கி அதன் மூலம் கற்ற இளைஞர்களை சுயமாக தொழில் துவங்க வழி செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் ஊரக பகுதியில் உள்ள வேலையின்மையை நீக்கலாம். ஊரக தொழிற்சாலைகள்ல மிக முக்கியமானது என்னன்னா குடிசை தொழில்கள். பொதுவா வந்து குடிசை தொழில்கள் வந்து விவசாயத்தை தான் சார்ந்து இருக்குது. ஸோ இதன் மூலமா ஊரக மக்கள் வந்து முழு நேரமோ அல்லது பகுதி நேரமோ வேலை வாய்ப்பினை அடைகிறார்கள். கைவினை தொழிலாளர்கள் தங்களுடைய சொந்த பொறுப்பில் வீட்டிலேயே குடும்ப வருமானத்திற்கு பொருட்களை தயாரித்துக் கொள்கிறார்கள். அடுத்து இந்தியாவில் முதன்மை குடிசை தொழில்கள் என்னென்னங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ கைத்தறி, நெசவை பொறுத்தவரை என்னன்னா பருத்தி, பட்டு, சணல் இதெல்லாமே நெசவு வகையில வருது. அப்புறம் பாய், கயிறு தரித்தல், மட்பாண்டம் செய்தல், சலவை சோப்பு தயாரித்தல், சங்கு தொழில், கொம்பு பொத்தான், முத்துச்சிப்பி பொத்தான், பூட்டு சாவி இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளா குடிசை தொழில்களாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஊரக தொழிற்சாலைகள்ல குடிசை தொழிலோட முக்கிய சிறப்புகள் என்னன்னு பார்க்க போனோம்னா, கைவினை தொழிலாளர்கள் வீட்டிலேயே குடும்ப வருமானத்துக்காக பொருளை தயாரிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க. அதை கொண்டு வெளியே விற்கவும் செய்யறாங்க. பொதுவாக குடும்ப உறுப்பினர்களே தேவையான உழைப்பினையும் தருகிறார்கள். வேற யாரையும் வச்சு வேலை செய்யறதில்ல, குடும்பத்தில் உள்ள ஆட்களையும் வச்சு வேலை செஞ்சுக்கிறாங்க. குடிசை தொழில்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாரம்பரியமானவை. அப்புறம் இதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா பரம்பரை தொழிலாம் என்ன செய்யறாங்க செஞ்சுட்டு வர்றாங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் குறைந்த அளவு மின்சாரம் தேவைப்படுது, அதிகமா மின்சாரம் தேவைப்படுவது கிடையாது. ஸோ வழக்கமா உள்ளூர் சந்தையில என்ன செஞ்சுறாங்க பொருளை கொண்டு போய் வித்துறாங்க. என்னெல்லாம் உற்பத்தி பண்றாங்க உள்ளூர் சந்தையில வித்துறாங்க. வெளியே இருந்து என்ன செஞ்சாங்க வந்து வாங்கிக்கிறாங்க. வேளாண் விவசாயிகள் நிறைய கடன் சுமையில இருக்கிறாங்க. இப்ப இந்த ஊரக கடன் சுமைங்கிறது என்னன்னு பார்க்கலாம். கிராம மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல வாங்கிய கடனை அவங்களால என்ன செய்யல திருப்பி செலுத்த இயலவில்லை. அந்த கடனின் அளவு அதிகரித்து கொண்டே செல்லக்கூடிய நிலையை தான் கடன் சுமை அப்படிங்கிறாங்க. ஏன்னா விவசாயம் நல்லா செழிப்பா இருக்கிறப்ப அந்த கடன்ங்கிறது இல்லாம இருக்கும். செழிப்பு இல்லாம பருவமழை பொய்த்து விட்டால் நிச்சயமாக விவசாயிகள் கடன் சுமையில் தள்ளப்படுவார்கள். என்னென்ன காரணங்களால விவசாயிகள் வந்து கடனுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள்? ஊரக கடனுக்கான காரணம் என்ன? ஸோ விவசாயிகளோட ஏழ்மை நிலை. ஸோ வறுமையில நுகர்வுக்காகவும் விவசாய தொழிலை மேற்கொள்வதற்காகவும் குடும்ப விழாக்களுக்காகவும் விவசாயிகள் கடனை பெறத்தான் செய்ய வேண்டும். அந்த கடன் கொடுப்பவர்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. விவசாயிகள் எல்லாமே கடன் கொடுப்பவர்கள் கட்டுப்பாடு இருக்கிறாங்க. அப்புறம் பருவமழை பொய்த்து போயிட்டால், அடிக்கடி பருவமழை பொய்த்து போவது விவசாயிகளுக்கு சாபமாக அமைகிறது. நம்ம பார்க்குறோம், மழை இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து வாங்கிய கடனை இவங்களால என்ன செய்ய முடியல, செலுத்த முடியாம ரொம்ப அவதிப்படுறாங்க. அதனால பருவமழையும் ஊரக கடனுக்கு ஒரு காரணமாக அமைகிறது. வழக்குகள், அதாவது நிலங்கள் தொடர்பா நிறைய வழக்குகள் வந்து நீதிமன்றத்துல கொண்டு போயிடுறாங்க இந்த விவசாயிகள். அதுக்காக வந்து என்னன்னா செலவிடக்கூடிய ஒரு தொகை வந்து அதிகமா இருக்கனால அந்த வழக்குகள் நடத்துறதுக்காக கூட என்ன செய்ய வேண்டியிருக்கு, இவங்க போய் கடன் வாங்க வேண்டியிருக்குது. வழக்குகள் நீண்ட காலம் இழுத்தடிக்கப்பட்டால் சில சமயங்கள்ல அவங்களோட சொத்துக்கள் கூட அழியப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் வட்டிக்கு கடன் தருவோர் மற்றும் அதிக வட்டி வீதம். ஸோ உள்ளூர்ல வந்து வட்டி கடன் கொடுப்பவங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க. அதனால அதிக வட்டி வசூலிக்கிறாங்க. அசலுடன் வட்டியை சேர்த்து அதிகரித்து கொண்டே செல்வதால் விவசாயிகள் கடனிலேயே மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது. இந்த ஊரக கடன் சுமையை தீர்க்க என்னென்ன நடவடிக்கை இருக்குது? அதாவது குறுங்கடன் அப்படி வச்சிருக்காங்க. குறு நிதி அப்படிங்கிறது குறுங்கடனை குறிக்கும். சிறுதொழில் புரிவோருக்கு தேவையான நிதியை வழங்கி அவர்களை தொழில் அல்லது வாணிகத்தில் முதலீடு செய்ய வைப்பதே இதனுடைய நோக்கம்.
அதுக்கடுத்து இதுக்கு வந்து நான் தனியாக மண்டல ஊரக வங்கின்னு வச்சிருக்கேன், அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்ட்டு RRBs. இது 2 மார்க்களோட உங்களுக்கு கேட்கலாம். இது வந்து 1975 துவங்கப்பட்டது. ஊரக பொருளாதாரம் மேம்பாடு அடைய வட்டார ஊரக வங்கிகளாக பரிந்துரைக்கப்பட்டன. ஸோ மத்திய மற்றும் மாநில அரசுகள் மற்றும் வணிக வங்கிகளின் கூட்டு முயற்சியால் உருவானதே இந்த மண்டல அல்லது வட்டார ஊரக வங்கி எனப்படும். அடுத்து தற்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 64 மண்டல ஊரக வங்கிகள் உள்ளன. ஸோ பொருளாதாரத்தில் நலிவடைந்தோருக்கு மட்டுமே இந்த RRB எனப்படுகிற மண்டல ஊரக வங்கிகள் கடன் வழங்குகின்றன. சுய உதவி குழுக்கள் இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்து வளர்ச்சி அடைந்து கொண்ட ஒரு குழுக்கள் ஆகும். அதாவது SHC செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் வந்து பொதுவாக ஒரே மாதிரியான பொருளாதார நிலையில் உள்ளவர்கள். அடுத்து பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் 10 முதல் 20 பெண் உறுப்பினர்களை கொண்டவையாக இருக்கின்றது. ஸோ இவைகள் வந்து தமக்கென்று ஒரு வடிவமைப்பு கட்ட சட்டங்களையும் விதிமுறைகளையும் வச்சுக்கிட்டாங்க. இந்த குழுக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய முழு பங்களிப்பை அளித்து அனைவரும் கலந்தாலோசித்து முடிவெடுப்பதுடன் தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்கின்றன. அதாவது ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு குழு அமைச்சு அவங்க என்ன செய்யறாங்க, வங்கிகளில் கடன் வாங்கி ஏதாவது ஒரு சிறு தொழில் செய்து அதன் மூலமா என்ன செய்யறாங்க, அவங்களுடைய குடும்ப வருமானத்தை உயர்த்தி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு முயற்சி செய்கிறார்கள். ஊரக மக்களின் கடன் சுமையை குறைப்பதில் முத்ரா வங்கியினுடைய பங்களிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக அமைகிறது. இந்த முத்ரா அதோட எக்ஸ்பென்ஸ் என்னன்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதோட நோக்கங்கள் என்ன அப்படின்னா குறுங்கடன் வாங்குபவரையும் பெறுபவரையும் ஒழுங்குபடுத்துதல் மற்றும் குறுங்கடன் வாங்குவதில் நிலைத்த தன்மையை ஏற்படுத்தல். வெளியே போய் அதிகமான வட்டிக்கு வந்து கடன் வாங்காம இருக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, நெறிப்படுத்தி இங்க கொண்டு வந்துடுறாங்க. சிறுதொழில் புரிவர்கள், சில்லறை வியாபாரிகள், சுய உதவி குழுக்கள் மற்றும் தனிநபர்களுக்கு கடன் வழங்கக்கூடிய சிறு நிதி நிறுவனங்களுக்கு மேலும் நிதி மற்றும் கடன் வசதியை ஏற்படுத்தி தர்றாங்க. அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களையும் ரிஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க, பதிவு பண்ண வச்சிருக்காங்க. சிறு தொழில்களை மேற்கொள்வதற்கு வழங்கப்படக்கூடிய கடன்களுக்கு உத்தரவாதம் வழங்குவதற்காக கடன் உத்தரவாத திட்டத்தையும் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அடுத்து கடன் வழங்குதல், கடன் பெறுதல் மற்றும் பகிர்ந்தளிக்கப்படும் மூலதனத்தை மேற்பார்வையிடல் ஆகியவற்றுக்கு பொருத்தமான தொழில்நுட்ப உதவிகளையும் அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ முத்ரா வங்கியோட ஒரு செயல்பாடு இங்கே கடன் சுமையை குறைப்பதற்கு ஒரு முக்கிய பணியாக அமைகிறது. ஊரக நலம், ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம். இங்க தேசிய ஊரக நல அமைப்பு அப்படின்றது NRHM ஏப்ரல் மாசம் 12 2005 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. உடல் நலத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளான குடிநீர், சுகாதாரம், கல்வி, ஊட்டச்சத்து, சமூக மற்றும் பாலின சமத்துவம் போன்றவற்றை அடைவதற்கு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ எல்லாமே வந்து சுத்தமான குடிநீர், அப்புறம் சுகாதாரம், கல்வி, ஊட்டச்சத்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை வந்து இந்த தேசிய ஊரக நல அமைப்பு என்ன செய்யறாங்க, செயல்படுத்தி கொடுக்கறாங்க. ஊரக உள்கட்டமைப்பு, அதாவது ஊரக வீட்டு வசதி பிரச்சனைக்கான காரணம் என்ன? ஸோ வீடுங்கிறது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அடிப்படை தேவை. எல்லாருக்கும் வீடு வேணும்னு சொல்லி என்ன செய்யறோம், எல்லாரும் நினைக்கிறோம். இப்ப அனைவரும் தனி குடும்பமா வசிக்க முனைவதால் வீட்டுமனை வீடுகள் பெறுவதில் பெரிய பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே வருது. ஸோ வீடுகளை ஏற்படுத்தி தருவது என்பது வீட்டினை வழங்குவது மட்டுமின்றி முறையான குடிநீர் வசதி, நல்ல சுகாதார வசதி போன்றவற்றை ஏற்படுத்தி தருவது. அப்ப அந்த ஊரக உள்கட்டமைப்பு நல்லா இருந்தாலே அந்த ஊர்ப்புறம் ரொம்ப அருமையாக அமையும். ஊரக அங்காடி பொறுத்தல கிராமங்கள்ல உங்களுக்கு நிறைய தெரியும், இந்த தினசரி சந்தைகள் அல்லது வார சந்தைகள் இதெல்லாம் என்ன செய்யலாம், கிராமங்கள்ல நிறைய நடைபெறும். ஸோ ஊரக அங்காடி பொறுத்தல ஊர்ப்புற பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களை வாங்கவோ அல்லது விற்கவோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் ஊரக அங்காடி எனப்படும். ஊரக மின்மயமாக்கல், அதாவது ஊர்ப்புற பகுதிகளில் மின் வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் ஊரக மின்மயமாக்கல் அப்படின்றாங்க. ஸோ இந்தியாவில் ஊரக மின்மயமாக்கலோட பாதக காரியங்கள் என்னவா இருக்குன்னா நிறைய பகுதிகளுக்கு வந்து மின்மயமாக்கலுக்கு வந்து நிதி பற்றாக்குறை இருக்குது. அப்புறம் மாநிலங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் இருக்கு. அதாவது ஒரு பகுதியில் அதிகமா மின்சாரம் உற்பத்தி பண்றப்ப இதுல இருந்து எடுத்துட்டு வர்றப்ப அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சீரற்ற நிலப்பரப்பு இருக்கிறதுனால அதுல பிரச்சனைகள் இருக்கு. மின் அனுப்புகையில் ஏற்படக்கூடிய இழப்பு, அப்புறம் மின் திருட்டு. ஸோ இதெல்லாம் வந்து மின்மயமாக்கல் உள்ள பாதக காரணிகள். அத்தியாயம் 10 ஊரக பொருளாதாரம் இங்க நமக்கு நிறைவு பெறுகிறது. இப்ப இதுல என்னெல்லாம் பார்த்தோம், ஊரக பொருளாதாரத்தோட இயல்புகளை பார்த்தோம்,
அப்புறம் ஊரக பொருளாதார மேம்பாடு பார்த்தோம். ஊரக பொருளாதாரத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஊரக வறுமை என்ன, அந்த வறுமையை நீக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, ஊரக வேலையின்மை அதற்கான காரணம், அதை எப்படி நீக்கலாம், ஊரக தொழிற்சாலைகளில் குடிசை தொழில்களை பற்றி நம்ம நிறைய பார்த்தோம். ஊரக கடன் சுமை, அந்த கடன் சுமைக்கான காரணம், அதை நீக்க ஏற்பட்ட நடவடிக்கைகள், சுய உதவிக் குழுக்களை பற்றி பார்த்தோம். முத்ரா வங்கி, ஊரக கட்டமைப்பு எப்படி இருந்தது, ஊரக அங்காடி, மின்மயமாக்கல் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டோம். இப்ப பல்வேறு கொள்கைகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஊரக பொருளாதாரத்தை திடப்படுத்தக்கூடிய முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், கட்டமைப்பு, கல்வி, சிறு வணிகம் ஆகியவற்றில் முதலீடு செய்ய நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஸோ வருங்காலங்களில் எப்பொழுதும் இல்லாத வகையில் நடவடிக்கைகளை திறம்பட செயல்படுத்த நம்மளுடைய நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அதனால அனைவரும் ஒன்றிணைவோம். ஊரக பகுதியில் ஏற்படக்கூடிய வறுமையை ஒழியறதுக்கு பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.